ஜீவநாடி என்னும் அரிசியும். ஜீவநாடின்னு சொல்கிறது அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் எப்போ பேசுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் அந்த எழுத்துக்கள் வரும். ஒரு முறை நான் ஆட்டோவில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப சோகமாக இருந்தார். நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப தீராத சண்டையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். உங்கள் மனைவியோட பேர் என்னங்கன்னு சொல்லி கேட்டேன். அவருடைய மனைவியோட பேர் வந்து சரஸ்வதி. சரி, கொஞ்சம் நேரம் இந்த சரஸ்வதினு சொல்லக்கூடிய பேருக்கு ஏதாவது ரீடிங் வருதான்னு சொல்லி பார்க்க போகும்போது அந்த ரீடிங்கில் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, காளி கோயிலுக்கு, காளியோடைய கோவிலுக்கு குங்கும அர்ச்சனை அமாவாசைக்கு 2ஆம் நாள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வராது. பெரும்பாலும் இவர் கருப்பு துணியை யூஸ் பண்ணாமல் இருந்தாவே இந்த பிரச்சனை குறைஞ்சிரும்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவரும் அதை செஞ்சார். சமீபத்தில் அவரை சிக்னலில் பார்த்தேன், தம்பி நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னார்.